அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல என்னுடைய கேம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அகட் மாட்டார்ன்னு சொல்லக்கூடிய ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் செஸ் சேனலை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா? ரொம்ப ஃபேமஸான யூடியூபர் எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் நீங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவரோட வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமா எனக்கு பேரிங் கிடைச்சுச்சு. ஸோ 2 மேட்ச் நாங்க விளையாடினோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவர் வின் பண்ணியிருந்தாரு. செகண்ட் மேட்ச் நான் வின் பண்ணினேன். ஸோ என்னோட கேம் நான் செகண்டா வந்து ஷோ பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன வின் பண்ண கேமை நான் காட்டுறேன். ஸோ இந்த கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து என்னோட ஃபோட்டோ வந்து ஒயிட் சைடும், அகட் மட்டாரோட ஃபோட்டோ வந்து பிளாக் சைடும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து செகண்ட் கேமு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் பிளேயர் வந்து அகட் மாட்டார், நான் வந்து பிளாக் பிளேயர். ஓகேங்களா? ஸோ என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கேமை. ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் வியூஸ் நிறைய, அந்த பர்ஸ்பெக்டிவ் வியூ வந்து நல்லா பெட்டராக தெரியும் எனக்கு. ஸோ E4 ஓப்பன் பண்ணார் கேம் அவர். நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் C6. ஸோ யாராக வேணா இருந்துக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எப்போவுமே இந்த நைட் C6 தான் ஆடுறது. அது வந்து தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி நம்ம அதை மாற்றவே முடியாது. அண்ட் எஸ்பெஷலி நான் இப்போவே இன்னொரு ஒரு சின்ன டிஸ்க்ளைமரும் போட்டுறேன். என்ன டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட் கேம். ஒரு ஜஸ்ட்டு வந்து நம்ம புல்லட் கேம்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த ஃபார்மெட்டில் ஆடினது. அதனால் நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் வந்து 2 பக்கமும் பண்ணியிருப்போம். ஜஸ்ட்டு வந்து இந்த கேம்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான். இதில் நீங்கள் பெருசாக கற்றுக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. நான் இப்போவே சொல்லிடுறேன். விருப்பம் இருந்தால் பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் நாளைக்கு நம்மளுடைய யூஷுவல் வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நைட் C6, நைட் F3, டெவலப்பிங் மூவ் E5, ஓகே, கிராபிங் த சென்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நம்ம எப்படி வந்து E4 E5 ஆடுவோமோ அந்த மாதிரி போயிருக்கும். ஸோ E4 E5, அடுத்து நைட் F3, நைட் C6, இது மாதிரி டிரான்ஸ்போஸ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம என்ன ஆடிருக்கோம், E4, நைட் C6, நைட் F3 அண்ட் தென் E5. நான் வந்து இதை வந்து வேறு மாதிரி கொண்டு போகணும்னு நினச்சேன். பட் அவர் இந்த மாதிரி நைட் F3 ஆனதால் நான் தெரியாமல் வந்து E5 ஆடி திரும்பவும் வந்து பேக் டு கிங்ஸ் பான் ஓப்பனிங். ஸோ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்பொசிஷன் சொல்லுவாங்க. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்காட்ச் கேம்பிட்குள்ளே போகிறாரு. ஸோ D4, E takes D4. இங்கே நம்ம வந்து நைட் டேக்ஸ் D4 ஆடினாங்க அப்படின்னா ஸ்காட்ச் கேமு. அது ஆடாமல் C3 ஆடினாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கேம்பிட் லைன் சொல்லுவாங்க. ஸோ இங்கேவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் D takes C3 ஆடிட்டேன். அண்ட் தென் ஹீ பிளேட் பிஷப் டு C4. ஐடியா இஸ் வெரி சிம்பிள். இப்போவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும் பிளாக் பிளேயரு. நிறைய டாக்டிக்கல் ஐடியாஸ் வந்து ஒயிட்டுக்கு இருக்குது இந்த இடத்துல. நிறைய பேர் இந்த இடத்துல இமீடியட்டாக ஒரு பிளண்டர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பிஷப் டு C5 மூவ். இந்த சின்ன டாக்டிக்கல் ஐடியா தான். ஜஸ்ட் நீங்கள் பிஷப் இங்கே சேக் பண்ணிட்டு கிங்கால் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் குயின் செக்கு, கிங் கோஸ் டு E8 அண்ட் தென் யூ கேன் வின் த பிஷப். இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2100 2200 வரைக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ். ஸோ பிஷப் டு C4. பட் நான் என்ன ஆடினேன், நைட் F6 ஆடினேன். இதான் வந்து மெயின் மூவ் ஆக்சுவலாக. ஸோ E5. E5 விட அவர் வந்து தன் பீசஸ் வந்து டெவலப் பண்ணணும். நைட்டு C3 ஆர் கேசல்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரான இருக்குது. பட் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அகட் மாட்டார் வந்து E5 வந்து புஷ் பண்ணினார். ஸோ E5க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப லாஜிக்கலான மூவ் வந்து D5 மட்டும்தான். நீங்கள் நைட்டை மூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு அட்வான்டேஜும் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நைட் டு G4ஓ இல்லை வேறு ஏதாவது பண்ணாலோ உங்களுக்கு பெருசாக அட்வான்டேஜ் இருக்காது. ஈவன் C takes B2 கூட உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. பட் D5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய நைட்டை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். அண்ட் வி ஆர் கவுண்டர் அட்டாக்கிங் தி பிஷப். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை வந்து அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ E takes F6 அண்ட் தென் D takes C4, குயின் takes D8 செக்கு. ஸோ கிங் takes D8. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கேஸ்லிங் ரைட்ஸ் போயிடுச்சு. பட் ஓகே, என்னோட பொசிஷனில் எந்த பிரச்சனையும் கிடையாது எக்ஸப்ட் கேஸ்லிங் ரைட்ஸு. ஸோ அடுத்து நைட் takes C3 அண்ட் தென் பிஷப் டு E6. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம பானை கேப்சர் பண்ணியிருக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிஷப் வந்து வேறு எங்கேயாவது டெவலப் பண்ணியிருக்கலாம் குயின் சைடு. பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பிஷப் E6 ஆடிட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆடக்கூடாது. என்ன காரணம், உடனே நம்ம நைட்டால் அட்டாக் பண்ணலாம். ஸோ இதனால தான் சொல்கிறேன். ஸோ பிஷப் E6, பிஷப் G5. இது ரொம்ப பெரிய ஒரு ஒரு என்ன பண்ணுறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? சிம்பிள் தான். என்னென்னா ஜஸ்ட் இந்த பிஷப்பை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ சம் சிம்பிள் அண்ட் நாஸ்டி டிஸ்கவரி ஆன் மை கிங். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரேண்டமாக ஏதாவது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி. ஸோ F takes G7, கேம் ஓவர். கரெக்டாக? ஸோ டிஸ்கவர்ட் செக் பை தி பிஷப். ஒன்ஸ் கிங் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண உடனே ஐ எம் கோயிங் டு கேப்சர் தி ரூக் இல்லையா, வித் பான் ப்ரொமோஷன். எதை வேணால் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம் வேணும்னா.
ஸோ இது மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே கிங்கை வந்து அன்பின் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒயிட் என்ன பண்ண போகிறாருன்னா 1 கோலை குயின் சைட் கேஸ்லிங் பண்ணி ரூக்கை வந்து D5 கொண்டு வர போகிறாரு. ஸோ ஆல் நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிங் டு C8 விளையாடிட்டேன். ஸோ கேஸ்லிங் பண்ணுறாரு. ஸோ ஜிடெக்ஸ் F6 வந்து இப்போதைக்கு வந்து நம்ம ஆட தேவையில்லாத ஒரு மூவு. ரேதர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த பொசிஷனில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பிஷப்பை நான் வந்து டெவலப் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த ரூக்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும். பார்த்தீங்களா ஒயிட் அழகாக கனெக்ட் பண்ணிட்டார். இஸ் லீட் இன் டெவலப்மெண்ட். ஸோ பேசிக்காக எல்லா பீஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்டு பொசிஷனில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜிடெக்ஸ் F6 ஃபாஸ்ட் கேம் அப்படின்றதுனால பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடல. ஸோ பிஷப் டெக்ஸ் F6 பார்த்தீங்கன்னா அந்த பிஷப்பை ஆக்டிவேட் பண்ண விட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல இந்த நைட் இல்லை அப்படின்னா இட் இஸ் மேட் இன் 1. ஸோ இந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டு கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுவும் சின்ன டாக்டிக்கல் ஐடியா இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பிளண்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். பிஷப் டேக்ஸ் F6 அண்ட் தென் ரூக் G8, நைட் டு E5, பிஷப் டு D6. பார்த்தீங்கன்னா இதில் ஓவர் சைட்டு என்ன ஓவர் சைட் அப்படின்னா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. அதனால தான் வந்து நான் பிஷப்பை டெவலப் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நிமிஷத்தில் நடந்த கேமு. பட் இவ்வளோவும் கரெக்டாக ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணி ஆடிருக்கேன். அவரும் கரெக்டாக ஆடிருக்கிறாரு. ஸோ நைட் டேக்ஸ் C6, B டேக்ஸ் C6. மை பான் ஸ்ட்ரக்சர் ruined. ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத பான் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது பாருங்கள். எஸ்பெஷலி C pawns ஹாரிபிள் பான் ஸ்ட்ரக்சர் ஃபார் மீ. ஸோ ஹீ பிளேட் G3. ஏன்னா வந்து நம்ம ரூக் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தது G2 பானை. ஸோ கிங் B7 ஃபைனலாக ரூக்கை கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஹீ பிளேட் F4. ஸோ H5 வீக்னஸ் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லுவேன், நான் புஷ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் இந்த பிஷப் வந்து நமக்கு அனாயிங்காக இருக்குது. அதனால் H4க்கு அப்புறம் H5க்கு அப்புறம் H4 அந்த மாதிரிலாம் போக முடியாது. ஸோ ரூக் HE1, பிஷப் டு G4 அட்டாக்கிங் தி ரூக். ரூக் டேக்ஸ் D6, C டேக்ஸ் D6. அவர் என்ன நினச்சாரு அப்படின்னா ஓகே நம்ம ரூக் செக் வரும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் ஆனால் ரூக் செக் பண்ணலை. இந்த மாதிரி ரூக் செக் உள்ளே வரும் அந்த மாதிரி நினச்சேன். பட் அவர் அந்த மாதிரி பண்ணலை. அண்டு பிளாக் வந்து இதில் பர்ஃபெக்டாக ஆடினா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஜஸ்ட் என்னென்னா வென் கேமுக்கு போகணும். ஆனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆஃப்டர் நைட் E4 ஐ பிளேடு பிளண்டர், அதாவது பிஷப் F5 ஆடிட்டேன். ஸோ பிஷப் F5 வந்து பார்த்திங்கன்னா கேம் அப்படியே வந்து எனக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் இருந்ததோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே அவருக்கு நான் விட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா ஒரு பீஸ் லாஸ்ட். ஸோ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பிளண்டர் இது. ஸோ நைட் டேக்ஸ் D6 வித் செக் ஃபோக்கிங். ஸோ கிங் B6, நைட் டேக்ஸ் F5, கேம் ஓவர் ஃபார் பிளாக்கு. ஆனால் நான் ரிசைன் பண்ணலை. சின்ஸ் இட் இஸ் வெரி ஃபாஸ்ட் கேம் ஐ வாஸ் ட்ரையிங். ஸோ ரூக் AE8. ஏன்னா இப்போ என்னடா அவர் வந்து ஒரு பீஸுக்கு பதிலாக அவர் வந்து 2 இது வச்சுருக்கிறார் ஒரு ரூக்குக்கு பதில். ஸோ எனிவே நான் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஃபைல்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போ இந்த மாதிரி செகண்ட் ரேங்க் போனால் நான் என்னால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ற தைரியத்தில் நான் ஆடினேன். பட் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி அவர் நைட் E7 போயிட்டார். நைட் E7 போன உடனே நான் என்ன பண்ணிட்டேன் ரூக் G6 ஆடினேன். ஏன் வந்து இந்த மூவ் விளையாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்படி பார்த்தாலும் ஓகே நீங்கள் வந்து நைட் டு இதை கேப்சர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிங்க. நான் என்ன பண்ணுவேன் இங்கே இருக்கிற ரூக்கை யூஸ் பண்ணி அடுத்த ரூக்கை கேப்சர் பண்ணிடுவேன். அண்ட் இட் இஸ் ஈக்குவல் கேம். மேபி நம்ம இந்த நைட்டை ட்ராப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நைட் டு D5 செக் ஆடினார். அது மாதிரி ஆட முடியாது. பட் இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு மூவ். ஸோ நைட் டு D5 செக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா C டேக்ஸ் D5. இப்போ என்ன பண்ணிட்டாரு ஆக்சுவலாக அவருக்கு வந்து டிஃபெண்டிங் மூவ்ஸ் இருக்குது. என்ன மூவ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிஷப்பை காப்பாற்றணும். ஸோ பிஷப் டு D4 செக்கு. ஒன்ஸ் என் கிங்கு மூவ் ஆனதுக்கப்புறம் ஐ கேன் என்ன சொல்கிறது அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போனாலும் போகலாம், இல்லைனா வந்து எக்ஸ்சேஞ்சை அவாய்ட் பண்ணலாம். அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டேரெக்டாக எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போயிட்டு கேமை ஈக்குவல் பண்ணிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறது 2 பேருக்குமே வந்து ஈக்குவல் சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஈக்குவலான ஒரு கேம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கடைசியாக ஒரு பிளண்டர் பண்ணுவேன், செகண்ட் பிளண்டர் ஆஃப் த கேம். அண்ட் அதுக்கப்புறம் கேம் ஓவர். ஸோ ரூக் E5 ஜஸ்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பான்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. 2 பானை ஒரே டைமில் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ஐ பிளேட் கிங் C6, ரூக் டேக்ஸ் H5, D4 புஷிங் த பாசர். ஸோ அடுத்து கிங் டு D2, ரூக் E6. சப்போஸ் வந்து நம்ம கிங்கை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியாத அளவுக்கு தடுக்க முடியுமா நினச்சி நான் அந்த மாதிரி ஆடினேன். ஸோ பேக் ரேங்கில் போக முடியும், செகண்ட் ரேங்க் போக முடியும்னு சொல்லிட்டு. ஸோ ரூக் E5 பிளாக்கிங். அண்ட் தென் அகெயின் ரூக் டேக்ஸ் E5 வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கேம். ஸோ இந்த இடத்துல யாருமே விளையாட முடியாத ஒரு மூவ் நான் விளையாடிருப்பேன். ஆஃப்டர் கிங் D5 ஹீ பிளேட் B3. நான் என்ன பண்ணேன் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு C டேக்ஸ் B3. என்னோட ஐடியா என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு பாசர் இருக்குது, எனிவே நான் இந்த மாதிரி ஒரு பானை கேப்சர் பண்ணிடலாம். சப்போஸ் அவர் கிங்கை ஃபார்வர்டில் கொண்டு வந்த ட்ரை பண்ணார் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் பான்ஸை கொஞ்சம் லாக் பண்ண ட்ரை பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிடலாம் இந்த பானை கேப்சர் பண்ணதுக்கப்புறம். ஸோ அவர் வந்து புஷ் பண்ணுவார் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் கேம். மேபி இது வந்து ட்ரா ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது வித் அக்யூரேட் ப்ளே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏடெக்ஸ் B3க்கு அப்புறம் A5 புஷ் பண்ணேன், ஒரு பானை லாக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து E6 புஷ் பண்ணார். ரொம்ப ட்ரிக்கியான மூவ் இது. அது வந்து டைம் ப்ரெஷரில் அவரும் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக புஷ் பண்ணுறாரு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிங் E5 விளையாடிட்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் த பான் ஐ பிளண்டட் த கேம் இன்ஸ்டன்ட்லி. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, ஈடெக்ஸ் F7 ஆடினார் அண்ட் ஐ ரிசைன் த கேம். சரி ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து அகட் மாத்தார் விளையாடிருக்கோம், கொஞ்சம் நர்வஸாக ஆடினேன். சரி நர்வஸாக ஆடுறதுக்கு அதில் எதுவும் கிடையாது. பட் இஸ் எ வெரி பிக் செலிபிரிட்டி இன் யூடியூப். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து மனசு ஒத்துக்கவே இல்லை. என்னடா அது ஈஸி கேமை வந்து தோத்துட்டுமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு தெரியும் இனிஷியலாகவே நான் வந்து ஐ ஹேட் அட்வான்டேஜ். எனக்கு வந்து ஃபாஸ்ட் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேட்டிங் இட் டசன்ட் மேட்டர். நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த கேமோட லிங்க்கு அடுத்து செகண்ட் கேமோட லிங்க் ரெண்டுமே நான் என்ன பண்ணுறேன், லிங்க் பண்ணுறேன், நீங்களே போய் பார்க்கலாம். ஸோ 2 பேரோட ப்ரொஃபைலோட அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து 2150 2150 அந்த ரேஞ்சில் இருந்தோம் 2 பேருமே. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எப்படி ரீமேட்ச் கொடுத்தா ஒத்துப்பாரா அப்படின்றது தெரியல. பட் எனிவே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ரீமேட்ச் கொடுத்தேன். ஸோ இப்போ ரீமேட்ச் நம்ம பார்த்துடலாம். ஸோ ரீமேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் கேமு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். நான் வந்து இப்போது நான் வந்து ஒயிட்டு, அவர் வந்து பிளாக் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அதனால் நான் திரும்பவும் வந்து என்னோடய பர்ஸ்பெக்டிவ்லேருந்தே பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் கேமை. ஸோ இந்த மாதிரி ஸோ கேம் வந்து இது ரொம்ப ஷார்ட் கேம் ஆக்சுவலாக. சீக்கிரமாகவே வந்து அவர் பிளண்டர் பண்ணிவிட்டு கேமை முடிச்சிட்டாரு. ஸோ E4 D5 ஓகே ஸ்கேண்டினேவியன் டிஃபென்ஸு. ஓகே E takes D5 Queen takes D5 அண்ட் தென் ஐ பிளே Knight F3. பட் யூஸ்வலாக ப்ளே பண்ணுற மூவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Knight to C3 ஆர் D4 ஆர் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் ஐ பிளே Knight F3 இன்வைட்டிங் த பிஷப் டு கம். பட் அவரும் அந்த மாதிரி ஆடலை ஆக்சுவலாக. பிஷப் வந்து வெளியே கொண்டு வருவார்னு நினச்சேன், பட் அவர் அந்த மாதிரி பண்ணலை. ஸோ Knight F3க்கு அப்புறம் அவர் என்ன ஆடினார் அப்படின்னா Queen D6 ஆடிட்டார். ஆக்சுவலாக வந்து நம்ம Knight C3க்கு அப்புறம் தான் இந்த வேரியேஷனே இருக்குது. ஸோ Knight C3 அதை நான் உங்களுக்கு செஞ்சு கூட காட்டலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம Knight C3 Queen may go to A5 D6 or D8. இது வந்து 3 வேரியேஷன் ஆக்சுவலாக மெயின் வேரியேஷன்ஸ் இருக்குது. பட் ஆஃப்டர் Knight F3 வந்து Queen D6 வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சென்சிபிளான மூவ் கிடையாது. ஸோ பிஷப் E2 என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு டெவலப். ஏன் வந்து அந்த ஐடியாக்குள்ளே போயிட்டேன், லாஸ்ட் கேமில் என்னால் கேஸ்லிங் பண்ண முடியல, என்னோடய ரூக்ஸை சரியாக கனெக்ட் பண்ண முடியல, அதனாலேயே நான் தோத்துட்டேன். ஸோ சரியாக விளையாடல. ஸோ Knight F6 டெவலப் பண்ணார். அடுத்து நான் Knight C3 போனேன், A6. ஏன்னா வந்து Knight to B5 வந்து நம்ம குயின் அட்டாக் பண்ணுவாங்கன்றது ஒரு டிப்பிக்கலான ஒரு ஐடியா தான் இந்த ஐடியா. ஸோ அதனால் வந்து ஸ்டாப்டு தட். நான் என்ன பண்ணேன், D4 ஆடினேன். அடுத்து Knight C6 ஆடினார். பிஷப் E3. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா பிஷப் டு G4 ஃபாலோட் பை குயின் சைட் கேஸ்லிங். ஸோ ஐ வில் பி ரிசீவிங் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் D4. ஸோ மேபி he will push E5. என்னோட குயின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேல இருக்கும். ஸோ ஐ கேனாட் டூ எனி திங். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிஷப் E3 ஆடினேன். ஸோ ஹீ பிளேட் பிஷப் G4 as per the plan. நான் ஏற்கனவே சொன்ன அதே பிளான் தான். ஸோ ஐ பிளேட் குயின் D2 அண்ட் தென் ஹீ O. ஸோ கேன்சல் பண்ணிட்டார், குயின் சைடு கேன்சல் பண்ணார். அண்ட் தென் நானும் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டேன் குயின் சைடு. இந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டார், ஒன் ஆஃப் த டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணிட்டார். எந்த டிஃபெண்டரை, D4 டிஃபெண்டர். ஸோ ஈ பிளேட் பிஷப் டேக்ஸ் F3, ஐ பிளேட் பிஷப் டேக்ஸ் F3 அண்ட் தென் E5. ஸோ E5க்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல விளையாடக்கூடிய மூவ் நீங்கள் வந்து பாசிபிள் மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்வேர்டில் போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு சாய்ஸு. ஆனால் நான் இப்போ வந்து தெரியுது, பட் கேமில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி பானை கேப்சர் பண்ணிவிட்டு ஓகே ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அவர் என்ன பண்ணார், குயின் டேக்ஸ் E5 ஆடிட்டார். ஸோ நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் மை குயினை வந்து நான் அப்படியே டக் பண்ணிக்கிட்டேன் ஓரமாக. ஸோ வந்து வேணுன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் ஹீ ஆப்ளிஜ்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ரூக் டேக்ஸ் D1 செக், ரூக் டேக்ஸ் D1 அண்ட் தென் ஹீ பிளேட் பிஷப் டு B4. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பிளண்டராக அமையுது. அண்ட் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குயின் கொஞ்சம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஐ எம் த்ரெட்னிங் டு கேப்சர் ஆன் C6 ஃபாலோடு பை குயின் டேக்ஸ் A6. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு த்ரெட், இந்த பொசிஷனில் இருக்கிற த்ரெட்டு. ஸோ ஹி ஹேஸ் டு ரெஸ்பாண்ட் ஃபார் தட். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா பிஷப் டு B4 ஆடிட்டார். ஸோ அதனால் என்ன ஆச்சு, பிஷப் டு C6 வந்து பாசிபிளாக வந்து வந்திருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணார், இன்பிட்வீன் மூவ் மாதிரி இந்த மூவ் ஆடிட்டார். ஆனால் ஆக்சுவலாக அது வந்து தப்பான ஒரு மூவ். ஸோ பிஷப் டேக் C3. ஆக்சுவலாக இந்த இடத்துல ரைட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன ஆடலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா B டேக் C3 தான். ஐடியா இஸ் வெரி சிம்பிள். ஆஃப்டர் B டேக் C3 குயினால் நீங்கள் கேப்சர் பண்ணாலும் இல்லை என்னோட பிஷப்பை அக்செப்ட் பண்ணாலும் யூ ஆர் கெட்டிங் செக் மேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள்
பிஷப்பை நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் மேட் இன் 3, யூ கேன் சால்வ். ஸோ குயின் டு A6 செக்கு ஒன்லி மூவ், ஏன்னா நம்ம ரூக் இஸ் கார்டிங் த டி ஃபைல். ஸோ இங்கே வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிப்பிக்கலான ஒரு மேட்டிங் பேட்டர்ன். நீங்கள் வந்து அந்த மாதிரியும் பண்ணலாம். அதர்வைஸ் குயின் செக்கு அகைன் ஃபோர்ஸிங் த கிங் பேக் டு C8 அண்ட் தென் குயின் டு A8 வந்து செக் மேட்டு. ஸோ இப்படி வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இது வந்து சின்ன கேல்குலேஷன் அண்ட் ஈ ஸ்பாட்டட் தட். அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஆஃப்டர் அந்த பிஷப் டேக் C6 he played பிஷப் டேக் C3. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல இருக்கிற அட்வான்டேஜ் எனக்கு வந்து புரியாமல், ஓகே நம்ம இந்த பொசிஷனை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம், நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஐ சாக்டு மை பிஷப். ஸோ நமக்கு இந்த பிஷப் கிடைக்க போகுது, ஏன்னா நம்ம ஐ பிளேட் தி ஃபோர்சிங் மூவ் இல்லையா, செக்கோட விளையாடிருக்கேன். ஸோ அதனால் அப்படி நினச்சிட்டு ஆடினேன். அது ஆக்சுவலாக வந்து தப்பு அண்ட் இட் நியூட்ரலைஸ் த கேம். ஸோ கிங் டெக்ஸ் B7 அண்ட் தென் ஐ பிளேட் B டேக்ஸ் C3 அண்ட் ஈ பிளேட் குயின் டெக்ஸ் C3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் ஐ பிளேட் குயின் F3 செக். ஸோ குயின் F3 செக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ட்ரிக்கு செட்டப் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து குயினாலேயே பிளாக் பண்ணிக்கலாம் அந்த செக் அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஈக்குவல் கேம் ஃபார் போத் பிளேயர்ஸ். தேர் இஸ் நோ ப்ராப்ளம். நீங்கள் ஈவன் வந்து நீங்கள் பான் ஸ்ட்ரக்சரை கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சேம் தான் உங்களுக்கு, சேம் பி ஃபைல் வந்து ஓப்பனாக இருக்குது. அடுத்து இந்த பக்கம் பாருங்கள் கிங் சைடு. ஸோ 3 பான் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒன்லி திங் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரூக்கு கொஞ்சம் சென்ட்ரைஸ்டாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது அண்ட் நம்ம குயினும் அதே மாதிரி இருக்குது அண்ட் பிஷப் இஸ் ஆல்சோ ஆக்டிவ் பிகாஸ் நம்ம கிங் சைடு வந்து அதாவது குயின் சைடு வந்து அட்டாக் ஜெனரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் இந்த நைட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் கேம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஆஃப்டர் குயின் F3 செக்கு ஹீ பிளேட் கிங் B8 அண்ட் பிளண்டட் த கேம் இன்ஸ்டன்ட்லி. இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, இதான் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. பிஷப் டு A7 செக், இதை நான் இன்ஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிட்டேன் அண்ட் ஈ பிளேட் கிங் டெக்ஸ் A7 அண்ட் தென் ஐ பிளேட் குயின் டெக்ஸ் C3 அண்ட் த கேம் இஸ் ஓவர் அண்ட் ஈ ரிசைன் த கேம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அகாட் மாட்டாருக்கு 1800 ரெக்வஸ்ட் வரும். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரெக்வஸ்ட் வரும் நான் வந்து ஆன்லைன் வரும்போது. பட் சம்மவ் ஐ பிளேட் ஹிம். ஸோ ரேண்டமாக வந்து சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேரிங் கிடச்சிச்சு. தேர்ட் கேமு நான் வந்து ரீமேட்ச் ஆஃபர் பண்ணேன், பட் ஹீ டிட் நாட் கம். ஸோ ஓகே நம்ம தேர்ட் கேம் விளையாடணும்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஈகோ எல்லாருக்குமே வரும். ஸோ அந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணேன். ஹீ டிட் இன் அக்செப்ட் மை ரெக்வஸ்ட். ஸோ இதில் நீங்கள் கற்றுக்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது. பட் ஐ வாண்ட் டு ஷோ திஸ் கேம். சில டாக்டிக்கல் ஐடியாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் பண்ண விஷயங்கள். சின்ன சின்ன டாக்டிக்கல் ஐடியா வந்து அவர் மிஸ் பண்ணதாக இருந்தாலும், இல்லை நான் ஸ்பாட் பண்ணது, இல்லை அவர் ஸ்பாட் பண்ணது, எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மில்லி செகண்ட்ஸில் ஸ்பாட் பண்ணதாக இருக்கும். இது வந்து நம்ம இந்த ஃபார்மெட்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஈவன் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஐ டோன்ட் நாட் ரெக்கமெண்ட் தி ஃபாஸ்ட் கேம்ஸ். ஈவன் வந்து பிளிட்ஸ் கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்கள் செஸ்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஐ ஜஸ்ட் ஆல்வேஸ் ப்ளே ஃபார் ஃபன். ஸோ என்னோடய செஸ்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி நான் வந்து செஸ் விளையாடுறது கிடையாது இவ்வளோ நாளாக. என்னை ஃபாலோ பண்ண பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே தெரியும். பட் நான் வந்து டோர்னமெண்ட் போக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா எப்போவுமே ரேப்பிட் அண்ட் கிளாசிக்கல் தான் ஆடுவேன். அது வந்து வேறு விஷயம். ஸோ இது யூஸ்வலாக வந்து நமக்கு கிடைக்கிற அந்த ½ அன் ஹவர் டைமில் சும்மா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுற விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து என்ன சொல்கிறது, செப்பரேட்டாக இது வந்து ஃபன்னாக ட்ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து சீரியஸ் கேம் கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து இவரோட விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதை வந்து எனக்கு இது விளையாடின டேட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளையாடின கேமு. ஸோ எப்போயாவது போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ என்னோடய கேம் வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் ஒருத்தரே பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது ஒரு வீடியோவிலையும் உங்கள் வீடியோ போடுங்கன்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் என்னோடய வீடியோவில் நிறைய நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்காது. அதனால் நம்ம கிராண்ட் மாஸ்டர்ஸ் வீடியோஸ் போடுறோம். பட் இருந்தாலும் இந்த கேம் வந்து எல்லாருக்குமே நான் காட்டணும்னு நினச்ச ஒரு கேம்ஸ் இந்த 2 கேம்ஸும். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பண்ணோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த வீடியோவை பற்றி? அண்டு அகட் மாதார் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு ஃபேமஸான இப்போது ஒரு ரீசெண்டாக தான் சேனல் ஆரம்பித்தார். பட் ஹி கிராஸ்ட் ஐ திங்க் 10,000 சப்ஸ்கிரைப் மேலே போயிட்டார். அவர் இங்கிலீஷ் சேனல் வச்சுருக்கிறாரு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. மேபி அவரை வந்து இன்ஸ்டண்ட்டாக கடைசி ஒரு மில்லி செகண்டில் நான் செக்மேட் பண்ணேன். ஸோ அதுவும் நம்ம போடலாம். அப்போ தான் செஸ் டாக் அரேனாவில் வந்து 3rd பிளேஸ் ஆர் 4th பிளேஸ் வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 1600 பிளேயர்ஸ் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. மேபி ஐ கேன் அந்த கேமும் நான் வந்து ஷோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் சி. ஸோ எல்லாமே ஃபாஸ்ட் கேம்ஸ் தான். இது வந்து பிளிட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் புல்லட் கேம் தான். நான் உங்களுக்கு கேமோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டீட்டெயில்டாக போய்ட்டு நீங்களும் பார்க்கலாம் என்ன விளையாடிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நான் வந்து இது நானே வந்து விளையாடினேன், சும்மாலாம் சொல்லலை இல்லையா? ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கூடாது நிறைய பேர். நான் வந்து சும்மா ஏதோ ஒரு கேம் எடுத்து போட்டுட்டு அகாத் மாதார் பேரை போட்டால் நம்ம சேனல் வந்து ஹிட் ஆகிடும் அப்படிலாம் கிடையாது. நம்ம சேனல் வந்து எப்படி ஹிட் ஆகும் எப்படி ஹிட் ஆகாதுன்றது எனக்கு ஏற்கனவே புரிஞ்சிருச்சு. ஸோ இதனால் வந்து நம்ம சேனல் ஹிட் ஆகுன்றது எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். நான் வந்து
ஐ பிளேட் தி அன்டானியோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியே நம்ம கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு டே வந்து ஒரு உருப்படியான ஒரு வீடியோ பார்க்கலாம். இது மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது உருப்படியாக வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து உங்கள் ஸ்க்ரீனில் ஃபிஷரோட கேம் லேட்டஸ்ட் கேம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அதர்வைஸ் டாலோட கேம் வரும். ரெண்டுத்தில் எது பிடிக்குதோ நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்கலாம். இதே மாதிரி again and again same thing. Okay, I'm just signing off.